கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சாராளுடைய வாழ்க்கையில், ஆபிரகாமின் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது என்பது வேதத்தை அறிந்த நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அந்த காரியங்களெல்லாம் இப்பொழுது நாம் சிந்திக்காமல், கடவுள் ஆபிரகாமோடும் சாராளோடும் தன் பிள்ளையை குறித்து பேசும் பொழுது 2 காரியம் அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஒன்று, தாங்கள் நம்பி இருக்கின்ற கடவுள் அல்லது தங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்றால், அவரால் கூடாத, அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்பது இல்லவே இல்லை என்பதை அங்கே உணர்த்துகின்றார். அதுதான் முதற் பகுதி சொல்லுகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் தேர் எனிதிங் ஹார்ட் ஃபார் த லார்ட் என்று ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு கடினமான, செய்ய முடியாத ஒன்று என்று ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், உற்பவ திட்ட காலத்தில் நான் உன்னிடத்திற்கு வருவேன். இந்த உற்பவ திட்ட காலத்தில் ஆங்கில வேதம் சொல்லுகிறது இன் அப்பாயிண்டட் டைம் என்று சொல்லி. அப்படி என்றால் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற, அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற, அதற்கென்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற, அதற்கென்று தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் நான் திரும்ப உன்னிடத்திற்கு வருவேன். நீ இப்பொழுது நான் எப்படி வந்திருக்கிறேனோ அதே வண்ணமாக நான் குறிப்பிட்ட நேரத்தில் நான் திரும்பி வருவேன். அப்பொழுது இதுவரையிலும் உன்னிடத்தில் இல்லாத அந்த குழந்தையை சாராள் தன் கையிலே வைத்திருப்பாள். மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் வில் ஹாவ் எ சைல்டு என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், இதில் இருந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் ஆராதிக்கின்ற கடவுள் அத்தனை வல்லமை நிறைந்த கடவுள். அவரால் செய்யக்கூடாதவைகள் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லவே இல்லை. அவர் திறந்தால் ஒருவரால் மூட முடியாது, அவர் மூடினால் ஒருவராலும் திறக்க முடியாது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கடவுளுடைய வல்லமை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கு ஓரிரு வசனங்கள் அல்ல, பல வார்த்தைகள், பல வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொந்தளிக்கின்ற காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினவர் ஒரே ஒரு வார்த்தையில் 4 நாளாயிற்று கல்லறையிலே அடக்கம் செய்து அந்த மனிதனை வா வெளியே என்று சொன்ன உடனே ஓடி வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். பூட்டப்பட்ட கல்லறையை உடைத்து இயேசு கிறிஸ்து இதோ நான் சொன்ன வண்ணமாய் உயிரோடு எழுந்தேன் என்று நிரூபித்தவர் நம்முடைய கடவுள். அந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத காரியங்கள், அதிசயங்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக தோன்றுகிறதோ, எவ்வளவு முயன்றும் தோற்றுக்கொண்டே இருக்கிற காரியங்களாக, இனிமேல் நான் இந்த பிரச்சனையை எப்படி நான் கையாளப் போகிறேன், என் பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு வரப்போகிறது, என் குடும்பம் இதனால் ஒரு நரகமாகி கிடக்கின்றது
என் பிள்ளைகளோட வாழ்க்கையோ, என் குடும்பமோ, என் தேவையோ, என்னுடைய பிரச்சனையோ, எப்படி இதையெல்லாம் நான் சமாளிக்கப் போகிறேன் என்று நினைக்கின்ற அந்த காரியங்கள் இருக்கிறதே, அதை சரி செய்வது என்பது உங்களுக்கும் எனக்கும் கடினமாயிருக்கலாம். ஆனால் அவருக்கு அது லேசான காரியம். அதை எப்பொழுது நடத்தப் போகிறார்? ஆண்டவர் சொல்லுகின்றார், "In appointed time I will again come to you. I will come again." அப்பொழுது உன் பிரச்சனை உன்னிடத்திலே இருப்பதில்லை. நீ எதிர்பார்த்த உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கரத்திலே இருக்கும் என்று கடவுள் சொல்லித் தருகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மாபெரும் ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்போம். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.